கூட்டத்திற்கு வர முடியாது என்று கூறுபவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்க வேண்டாம் என்று முதலமைச்சர் அறிவுரை. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வழக்கு. தமிழக அரசின் விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக புகார். நீட் ரத்து ரகசியத்தை டாடி சன் உடனடியாக சொல்ல வேண்டும். விழுப்புரத்தில் நீட் தேர்வு அச்சத்தில் மாணவி தற்கொலை செய்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதிவு. சென்னை எழும்பூரில் உள்ள திரையரங்கில் காலாவதியான குளிர்பானம் வழங்கியதாக ஊழியர்களோடு வாக்குவாதம். அழுக்கான பாட்டில்களில் காலாவதியான குளிர்பானம் விற்றதாக அளித்த புகாரின் பேரில் காவல்துறை விசாரணை. எடப்பாடி பழனிசாமிக்கு குருட்டு அதிர்ஷ்டத்தில் லாட்டரி சீட்டு கிடைப்பது போன்று முதல்வர் பதவி கிடைத்தது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி. விதிநகரன் கடும் விமர்சனம். ஒரே படத்திற்கு 4 ஆஸ்கர் விருதுகளை வென்று சாதனை படைத்தார் ஷான் பேகர். சிறந்த இயக்குனர், படம், திரைக்கதை, படத்தொகுப்பு ஆகிய பிரிவுகளில் விருதுகளை வென்று அசத்தல். பாலஸ்தீனத்தில் இன அழிப்பை நிறுத்த வேண்டும். நோ அதர்லாந்து ஆவணப்பட இயக்குநர்கள் ஆஸ்கர் மேடையில் பேச்சு. த புரூட்டலிஸ்ட் படத்தின் ஹீரோ ஏடிரியன் பிராடிக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது. அனோராவில் நடித்த மைக்கி மெடிசன் சிறந்த நடிகைக்கான விருதை வென்றார். உலக வன உயிரின நாளையொட்டி குஜராத்தில் உள்ள கிர் சரணாலயத்தில் லயன் சஃபாரி மேற்கொண்ட பிரதமர் மோடி. சிங்கங்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த காட்சிகள் வெளியீடு. நாகையில் 83 கோடி ரூபாய் மதிப்பிலான 206 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். பல்வேறு துறை சார்பில் 38,956 பேருக்கு 200 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களையும் வழங்கினார். சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவிப்பு. கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக மாணவர்களை இந்திய மாணவர்களாக பார்க்க வேண்டும் என்றும் பேச்சு. ராமேஸ்வரம் மீனவர்களின் காத்திருப்பு போராட்டம் 4வது நாளாக நீட்டிப்பு. திருவோடு ஏந்தி யாசகம் பெற்று மீனவர்கள் போராட்டம். அரசு மருத்துவமனைகளுக்கு நிரந்தர அடிப்படையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதித்தது வனத்துறை. சீமான் மீது நடிகை அளித்த பாலியல் புகார் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை. சீமான் தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் எதிர்மனுதாரர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பின்சீட்டில் அமர்ந்தபடி ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி சென்றவர் கைது. எதிர்காலத்தில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை இயக்க மாட்டேன் என வீடியோ பதிவு செய்து வெளியிட்ட பிறகு விடுவிப்பு. அமெரிக்காவில் வண்ணமயமாக நடைபெற்ற 97வது ஆஸ்கர் விழா. சிறந்த இயக்குநர் உள்ளிட்ட 5 விருதுகளை அள்ளி குவித்த அனுராக் திரைப்படம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.